ஹலோ அனிமி லவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கில் ப்ளூ சீசன் 1 எபிசோட் 6ஓட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோட்லேயே நம்ம டென்மா நம்ம ஹீரோவை சேலஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ ஃபுட்பால் மேட்சுக்காக நம்ம ஹீரோவும் அக்செப்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு மேட்சுக்கு ஸ்டார்ட் ஆகுதோட போன எபிசோடில் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டீம் ஜெயிச்சாங்களா இல்லையான்னு தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ டீம் மிஸ்ஸஸ் டென்மா டீம் ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆக இருக்க. ஸோ நம்ம ஹீரோ டீம் தான் ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ டீம்ல இருக்க கேட்டோன்னு நினைக்கிறோம். நம்மளுக்கு இருக்க ஒரே அட்வான்டேஜ் நம்பர்ஸ் தான். நம்பர் 3 அவங்க 2. ஸோ இதை வச்சு தான் நம்ம எப்படியாவது பாஸ் பண்ணி ஜெயிக்க ட்ரை பண்ணுறோன்ற மாதிரி நம்ம டென்ட்டாக நினைக்கிறோம். ஸோ அப்படியே மேட்ச் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ டீமும் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நடுவில் டென்மா ஹீரோ கிட்டேருந்து பாலை வாங்கிடுறான். ஸோ வாங்கிட்டு அவன் வேகமாக ஒரு ஷூட் பண்ணுறான். ஸோ அது அந்த போலில் ஹிட் ஆகி வெளியவே போயிடுது. அந்த கோல் பவுச்சே சாஞ்சிருது. ஸோ அந்த அளவுக்கு அவனோட கிக்கு பயங்கர பவராக இருக்குது. ஸோ அதை பார்த்து ஆடியன்ஸ் எல்லாம் மிரண்டுறாங்க. இவ்வளோ பவரான கிக்கா, ஸோ இவனை ஜெயிக்குது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ பாலை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ திரும்பவும் மேட்ச் நடக்குது. நம்ம ஹீரோ தான் பாலை இப்போ இந்த தடவை கிக் பண்ண போகிறாரு. ஸோ நம்ம ஹீரோ பயங்கரமான ஒரு கிக்கு விட ஸோ டென்மாவாலே அந்த ஃபோர்ஸை தாங்க முடியல. சாதாரணமாக நம்ம ஹீரோவை நினச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான ஹிட்மேனுன்றதுனால அவரோட கிக்கில் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது. நம்ம வாகமியூட்ட கிக்கை டென்மா தாங்க முடியல. அந்த பால் பயங்கரமா காலில் சுழலுது. சுழண்டு பவுன்ஸ் ஆகி பவுண்டரி விட்டு வெளில போயிடுது. ஸோ எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஸோ டென்மாவும் சொல்றான், பரவாயில்ல, ஸோ நீ ரொம்ப திறமசாலி தான் பலன்ற மாதிரி டென்மா சொல்றான். ஸோ நம்ம ஆடியன்ஸ், நம்ம நாரன், நம்ம ரியோலாம் சொல்றாங்க, ஓ வாகமி ரொம்ப இன்க்ரெடிபிளாக பண்ணுறான், அவன் சூப்பராக பண்ணுறான்ற மாதிரி அவங்க சொல்ல. ஸோ நம்ம ஹீரோ தான் அங்கே பயங்கரமான இருக்காரு. ஸோ இப்படியே மேட்ச் போய்கிட்டே இருக்குது. இவங்களும் விளையாட்டே இருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கமே ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ஷின்னோட நிபிள் தொலைஞ்சு போச்சு. அது பெசிஃபயர்னுவாங்க. ஸோ அது தொலைஞ்சு போச்சு. ஸோ கேமில் அதை மிஸ் பண்ணிட்டான் அவன். ஸோ அவன் அது இல்லைன்னா கான்ஃபிடென்ட்டாகவே இருக்க மாட்டான், ஒரு மாதிரி பதட்டமாக இருப்பான். ஸோ அது நம்மளுக்கு முன்னாடி எபிசோட்லேயே காட்டியிருப்பாங்க. ஸோ அது இருந்தால் தான் அவனால் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும், ஒழுங்காக பேச முடியும். ஸோ அது இல்லாதனால அவன் திரும்பவும் வாத்து மாதிரி இதுவாக ஆரம்பிச்சிட்டான். ஸோ நம்ம ஹீரோ டீமுக்கு இப்போ ஒரு டிஸ்அட்வான்டேஜாக போயிடுது. ஸோ இப்போ இருந்த ஒரே அட்வான்டேஜும் போய் 2vs2ன்ற மாதிரி ஆகிடுது. ஸோ அவனை போயிட்டு நீ கோல் கீப்பராக நில்லுன்ற மாதிரி அவனை வச்சுட்டு ஸோ நம்ம நாரனும் அந்த பொண்ணும் போயிட்டு அதை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. நம்ம நாரனும் டொகட்டா அப்புறம் அந்த பொண்ணெல்லாம் சேர்ந்து போகிறாங்க. ஸோ போயிட்டு அதை அவன் ஒரு ஸ்பேர் வச்சுருப்பான் பேக்கில். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வரக்குள்ளே அவன் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கான். ஸோ நம்ம டென்மாவோட கில்லர் ஷூட்லாம் வாங்கி மூஞ்சி மக்கர்லாம் வீங்கியிருக்கு அவனுக்கு. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம நாரன் இந்த அவனோட பெசிஃபயர் பிடிச்சி வாயில் வச்சுக்கோன்ற மாதிரி தூக்கி போட, அதை பிடிச்ச அடுத்த செகண்டே டென்மாவோட ஷூட்டை ஒத்த காலால் தடுத்துடுறான். ஸோ மாசா சுற்றி தடுத்துடுறான். இது வரைக்கும் அடிட்டு வாங்கிட்டு இருந்தவன் இதுக்கப்புறம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணான். ஸோ உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இல்லையே இவ்வளோ பயங்கரமாக ஆயிட்டான்ற மாதிரி. ஸோ அவனும் ஆப்வியஸ்லி ஒரு அசாசின்ன்றதுனால அவங்ககிட்டயும் பயங்கரமான பவர் இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான கோல் கீப்பர் கிடைச்ச மாதிரி ஆயிடுது. ஸோ இப்படியே மேட்ச் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோக்கும் டென்மாக்கும் தான் கிளாஷ். ரெண்டு பேரும் பயங்கரமாக பாலை வாங்குறதுக்காக ஃபைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணி எடுத்துட்டு போறாரு. நம்ம டென்மாவும் வேகமாக குறுக்கில் அதை இது பண்ணிடுறோம். நம்ம ஹீரோ விடாம ஸ்பீட் எடுத்து அவரும் போய் வேகமாக அந்த பாலை வாங்கி பவுண்டரி வெளில தள்ளி விட்டுறாரு. ஸோ தட் வாஸ் வெரி க்ளோஸ். ரொம்ப கிட்ட போய் நம்ம ஹீரோ தட்டி விட்டாரு. ஸோ எல்லாருமே ஓப்பா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு மூச்சு வாங்குது. ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க, சூப்பர் வாகமி, நீ இப்படியே நல்லா பண்ணுன்ற மாதிரி. நம்ம ஹீரோவும் ஸ்போர்ட்ஸ் விளையாடியே ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்போ திரும்ப விளையாடுறது ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்குது. எனக்கு டென்மாவை தோக்கடிக்கணும் தான், பட் இருந்தாலும் ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது ஃபன்னாக இருக்கணும்னு உடனே நம்ம அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, பாஸ் நீங்கள் அடல்ட் மாதிரி பேசுகிறீங்க, மிடில் ஸ்கூலர் மாதிரி பேசுங்கன்ற மாதிரி சொல்ல, ஓகே அங்கே நம்ம ஹீரோவும் நார்மலாகிடுறான். நம்ம ஹீரோ டென்மாவை பார்த்து சொல்கிறான், பரவாயில்ல, இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, இதுவும் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்ல நம்ம டென்மாக்கு பயங்கர கடுப்பாயிடுது, ரொம்ப கடுப்பாயிடுது. ஸோ அப்போ அவனோட ஃப்ரெண்டு யோசிக்கிறான், நேற்று டென்மாவும் அவனும் பேசியிருப்பாங்க. ஸோ அவனோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான், ஸோ டென்மா நீ வாகமி அவனோட ரைவல் ஆக்கிக்க ட்ரை பண்ணுறியா, ஸோ அவன் உனக்கு ஒரு நல்ல காம்படிஷனாக இருப்பான்ட்டு நீ இந்த போட்டியை சேலஞ்ச் பண்ணியான்ற மாதிரி கேட்க, நம்ம டென்மாவும் சொல்கிறான், அப்போல்லாம் இல்லை, ரைவல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இந்த மேட்சை 100க்கு 0ன்ற மாதிரி முடிச்சிருவேன். ஸோ நான் டாப் பிளேயர்ஸ் கூடலாம் போட்டி போட்டிருக்கேன், நான் ஸோ பெரிய
பெரிய ப்ரொஃபஷனல் பிளேயராக கூட எனக்கு ஜெயிக்கிறது கஷ்டம், லிமிட்டை ரீச் பண்ணிட்டேன்னா யாராலையும் என்னை தோக்கடிக்க முடியாதுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போக. ஸோ இங்கே தான் காட்டுறாங்க நம்ம டென்மாவும் பயங்கர டென்ஷன் ஆகிட்டான். ஸோ விளாண்டதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் சீரியஸ் ஆகலான்ற மாதிரி அந்த பாலை ஒரு கிக்கு விட்றான். அந்த பால் மேலே போய் வரும்போது பால் காற்று போய் நெசுங்கி வந்துடுது. ஸோ அந்த அளவுக்கு அவன் பவராக இருக்கான். இப்போ அதை சீரியஸ் ஆக்குறான்ற மாதிரி இருக்கான். நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட அசராமல் அப்படியா பார்த்துடலான்ற மாதிரி நம்ம ஹீரோவும் நிற்கிறான். மேட்ச் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம டென்மா கிட்ட இருந்துலாம் பால் இருக்குது. ஸோ அவன் டைரெக்டாக எடுத்துகிட்டு வரான். ஸோ நம்ம கிட்ட போய் அதை வாங்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணுறான். ஸோ அவனால் முடியல. அவன் டைரெக்டாக ட்ரிபிளிங் கூட பண்ணாமல் அவனை தட்டி விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ நம்ம ஷின்னும் போயிட்டு வாங்கலான்னு போகிறான். அதை ட்ரிபிளிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ நம்ம ஷின்னாலேயும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நம்ம ஹீரோ மட்டும் தான் அங்கே நிற்கிறான். ஸோ அதை வாங்கலான்னு போகிறான். நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பாலை பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கோல் போட்டுடுறான். ஸோ கோல் போட்ட உடனே 1-0ன்ற மாதிரி கோல் போட்டுறான். ஸோ ரிமைனிங் ஸ்கூல் பசங்கள்லாம் டென்மான்ட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நம்ம டென்மா ஒரு கோல் போட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் முடியுது. ஸோ எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ டீம் வந்து அப்படின்ற மாதிரி ஸோ கொஞ்சம் சேடாக உக்காந்துருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க செம்ம பயங்கரமாக அவன் ஆடுறான். ஸோ அவனை ஜெயிக்கிறதே கஷ்டமாக இருக்குது, இது 1-3ன்ற ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஸோ அவன் பீஸ்ட் மாதிரி ஆடுறான்னொடனே நம்ம ஹீரோ சொல்கிறான் சரி ஓகே அவனை நான் பார்த்துக்கிறேன், இது ஒரு 1-on-1 பேட்டிலாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் 2 பேரும் வராதிங்க, நானே அவனை சமாளிச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நெக்ஸ்ட் சீனில் வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஹீரோ மட்டும்தான் போய் டென்மாவை அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அவங்க 2 பேரும் வரல. ஸோ இது 1-on-1 பேட்டிலாக மாறிடுது. ஸோ டென்மா விசஸ் வாகமின்ற மாதிரி மாறிடுது. நம்ம ஹீரோவும் போயிட்டு அவங்ககிட்ட இந்த பாலை அவங்க ட்ரை பண்ணுறான். ஸோ நம்ம டென்மா டாச் பண்ணிட்டு போகலான்னு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அவன் மூவுக்கு ஏற்ற மாதிரி வந்துடுறான். ஸோ டென்மாவுக்கும் சரி ஆடியன்ஸுக்கும் சரி பயங்கர ஷாக்கு. ஸோ அவன் போன மேட்ச் மாதிரி இல்லாமல் இந்த தடவை கரெக்டாக டென்மாவை பிளாக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ டென்மாக்கே ஷாக்கு, எப்படி இவன் இது பண்ணுறான்ற மாதிரி. ஸோ டென்மாவோட ஃப்ரெண்டுக்கும் பயங்கர ஷாக்கு. ஸோ டென்மா வந்து பேசிக்கலி ஒரு அத்லெட்டிக் ஃபிசிக்கோட இருக்கவன். ஸோ அவனோட ஸ்பீடுக்கே இவன் ஈடு கொடுக்குறானுன்ற மாதிரி பார்க்க. ஸோ ஒரு கட்டத்தில் டென்மாக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கர கிளாஷ். 2 பேரும் பாலை வாங்குறதுக்காக அந்த இடத்துல பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் 2 பேரும் 1-on-1 டைரக்ட் கிக் விடுறாங்க. ஸோ 2 பேரும் பாலை உதைக்க பவர் பேட்டிலாக மாறிடுது. 2 பேரும் அடிச்சு நவுத்தி நெருங்க வந்து அவங்கள தப்பாக பேசுறது தப்பு ரொம்பவே. என்னோட ஹோம் ஈஸி கிளப் நீ அப்படி பேசியிருக்க கூடாது, அவங்களாம் ரொம்பவே நல்லவங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க உனக்கு ரைஸ் பால் செஞ்சு தராங்க, ஸோ நீ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணுன்ற மாதிரி சொல்ல. ஸோ நீ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிக்கு விட நம்ம டென்மாவே தாண்டி போய் கோலும் விழுந்துருது. ஸோ 1-1ன்ற மாதிரி நம்ம ஹீரோ அதில் ஜெயிச்சிட்டாரு. ஸோ இப்போ ஸ்கோர் 1/1ன்ற பாயிண்ட்ல இருக்கு. திரும்பவும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம டென்மா பயங்கர கடுப்புல இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ வந்து கோல் போட்டதுனால அவனையும் தாண்டி கோல் போட்டதுனால டென்மா ஒரு செகண்ட் நின்று அந்த பாலே பார்த்துட்டு ஸோ அவன் வந்து நான் குவைட் பண்ணிக்கிறேன், நாங்கள் தோத்துட்டோன்ற மாதிரி அவனே சரண்டர் ஆயிடுறான். ஸோ எல்லாரும் பயங்கர ஷாக்கு. எல்லாருக்கும் என்னது டென்மாவா இப்படி சொல்றான்ற மாதிரி. அவனோட ஃப்ரெண்டுக்கே பயங்கர ஷாக்கு, டென்மா நீயான்ற மாதிரி. ஸோ அவன் சொல்றான் என்னால் முடியாது, நான் தோத்துட்டேன், நீங்களே ஜெயிச்சிட்டிங்க, நாங்கள் தோத்துட்டோன்ற மாதிரி டென்மா ஒத்துக்கிறோம். ஸோ என்னோட கால் வந்து அந்த கிளாஷில் வந்து லைட்டாக இன்ஜுரி ஆன மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நான் ரிஸ்க் எடுத்து பண்ணால் என்னோட ஃப்யூச்சருக்கே இது பாதிப்பாகிடும், இந்த மேட்சுக்காக என்னோட ஃப்யூச்சர் ஸ்போர்ட்ஸ் என்னால் விட முடியாதுன்ற மாதிரி அவன் சொல்லி நாங்கள் தோத்துட்டோன்ற மாதிரி டென்மா வந்து குவைட் பண்ணிடுறான். ஸோ நம்ம ஹீரோ டீமும் ஃபைனலி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி, நம்ம ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் சீனில் டென்மாவுக்கும் அவன் ஃப்ரெண்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. சரி விடு பார்த்துக்கலாம், இதில் ஒன்றும் ப்ளேம் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். ஸோ அப்போ வந்து நம்ம ரியாவோட சிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பேண்டேஜும் மருந்தையும் எடுத்துகிட்டு வந்து டென்மாவோட உன் லெக்கு காட்டுன்னு சொல்லி அவனுக்கு போட்டு விடுறாங்க. ஸோ அப்போ டென்மாவும் கேட்குறான், ஓ நீங்கள் தானே அந்த ஹோம் ஈஸி கிளப்போட பிரசிடென்ட்டுன்னு கேட்க, ஆமாம் நான் தான், சிராய்சி, ஷிஷிட்டோ சிராய்சி, அதுதான் என்னோட பேருன்னு சொல்ல, ஓ சிராய்சி ஒரு ஓகேன்றான். ஸோ நம்ம டென்மாவும் கேட்குறான், எதுக்காக நீங்கள் இப்போ எனக்கு இந்த ஹெல்ப் செய்கிறீங்க, நான் உங்களை ரொம்ப கேவலமாகவும் கிண்டல் பண்ணியும் பேசினேன், ஸோ நான் அதுக்கான மன்னிப்பு கூட நான் இன்னும் கேட்கல, ஸோ நீங்கள் எதுக்காக எனக்கு இந்த உதவி செய்கிறீங்கன்னு நான் நம்ம ரியோவோட சிஸ்டரை பார்த்து கேட்க. ஸோ அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நீ பேசுனது எங்களை பர்சனலாக அஃபெக்ட் பண்ணிச்சு தான், ஸோ பட் இருந்தாலும் ஒருத்தவங்க உதவின்னு கேட்கும் போது அவங்க உதவி தேவையில் இருக்காங்களா, அவங்க
அவங்க எனிமியாக இருந்தால் கூட உதவி செய்கிறது தான் எங்கள் கிளப்போட வழக்கம். ஸோ அதனால தான் நாங்கள் உனக்கு உதவி செய்கிறோம். ஸோ எதுவும் பர்சனல்லாம் எடுத்துக்கல, நீ விடுன்ற மாதிரி அவனுக்கு பேண்டேஜ் போட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டென்மாவும் வந்து ரியலைஸ் பண்ணுறான் நம்ம பண்ணது தப்புன்ட்டு. ஸோ அவனும் எழுந்து ஸோ ஹோம் ஈஸி கிளப் மெம்பர்ஸ் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் உங்களை கிண்டல் பண்ணி பேசுறது தப்பு தான், இதுக்கப்புறம் அப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களோட ரைஸ் பால் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்கிறேன். ஸோ எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. இப்படியே இங்கே மேட்ச் முடியுது. டென்மாவும் நம்ம ஹீரோஸ் டீம் கிட்ட சாரியும் கேட்டுட்டான். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கூலில் இருக்க ஈஸி ஹோம் கிளப்பை தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஷிஷிட்டாவும் ரியோவும் அங்கே தான் வராங்க. ஸோ ரியோ நீ ஆமாம் நான் வந்து வாகமி கிட்ட சில புக்ஸ் கொடுக்கணும், ஸோ அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன்ற மாதிரி நம்ம ரியோ சொல்ல. ஸோ வாகமி இதோ வந்துருவான்ற மாதிரி பார்த்தா நம்ம ஹீரோ வராரு. ஸோ மண்டையில் ஹெல்மெட்டு, பேட்டு, கை, உடம்பு முழுக்க ஒரே ஸ்போர்ட்ஸ் ஐட்டமாக கட்டின்னு வர்றாரு. எல்லாரும் என்னது இது வாகமி அப்படின்னு கேட்க, இல்லைப்பா நான் வந்துட்டு இருந்தேன், எல்லாரும் ரவுண்டு கட்டி என்னை இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வான்ற மாதிரி இப்படி கட்டாயப்படுத்தி இப்படி பண்ணிட்டாங்கன்னு நீ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டன்ற மாதிரி சொல்ல, அதுவும் இன்க்ரெடிபிளாக ஃபேமஸ் ஆகிட்டேன் மாதிரி சொல்ல, நம்ம அசிஸ்டண்ட்டு சொல்கிறான், பாஸ் நீங்கள் வந்து நிறைய பேர் அட்டென்ஷன் இழுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்ல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டென்மா தான் வரான். ஸோ எல்லாரும் வந்து 10-10 அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு செகண்ட் ஷாக் ஆகி ஸோ அவன் வரான். ஸோ வந்துட்டு உடனே நம்ம ஷின் கேட்குறான், தயவு செஞ்சு இந்த கிளப்பில் சேர வந்தன்ற மட்டும் சொல்லிடாதன்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் அதுக்கு வர. ஸோ டென்மா வரான் நொண்டி. ஸோ வந்து நம்ம ஷிஷிட்டோ கிட்ட கையை கொடுத்து, நான் உங்கள் மேலே லவ்வில் விழுந்துட்டேன், ஸோ என் கூட அவுட்டிங் போக வரீங்களான்ற மாதிரி டைரெக்டாக கேட்க எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்னதுன்ற மாதிரி நம்ம ஷிஷிட்டா அவங்க வெக்கப்பட்டு என்னது இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்ற நம்ம டென்மா சொல்கிறான். என்ன இப்படி டேரெக்டாக கேட்குற, இவ்வளோ டேரெக்டாக கேட்பேன். ஸோ நம்ம ஹீரோ பார்க்குறான், நம்ம ரியோ கீழே குனிஞ்சு கட்டானா மாதிரி ஒரு உடன் கத்தி எடுத்து நம்ம ரியோ கொடூரமான ரியாக்ஷன் கொடுத்துட்டு, நான் அவனை போய் கொல்ல போகிறேன், என் சிஸ்டர்கிட்டே அவன் வம்பு பண்ணுறான் மாதிரி சொல்ல, நம்ம யோகமி வந்து மாஸ்டர் அப்படிலாம் இல்லை, அவன் லவ்வாக தான் சொல்கிறான், இருங்க அவன் யூனிக்கானோ பாப்கானோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் அவனை கொல்ல போகிறேன்ற மாதிரி நம்ம ரியோ முறைச்சிக்கிட்டு, இல்லை நான் அவனை விட மாட்டேன்ற மாதிரி நம்ம ரியோ முட்டிக்கின்னு நிற்க, நம்ம வாகமி பிடிச்சி இப்போதைக்கு தயவு செஞ்சு வெளியே போட்டேன்மா அப்புறம் பேசிக்கலான்ற மாதிரி சொல்ல, அந்த சீன் வேற லெவல் ஃபன்னாக இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோவும் டென்மாவும் வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ டென்மாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரான். ஸோ நீ இந்த மாதிரி தான் ஃபன் பண்ணுமா, நீ இப்பெல்லாம் ஃபன் பண்ணாத டென்மான்னு சொல்ல, அவன் சொல்கிறான் இது ஃபன் கிடையாது, நான் சீரியஸாகவே சொல்கிறேன். என்னது ஃபஸ்ட்டு ஷின்னு இப்போ டென்மாவா? ஸோ அப்படியே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டென்மா கேட்குறான், ஸோ உண்மையிலே சொல்லு, ஒரு டாப் ஸ்போர்ட்ஸ் பிளேயரால் மட்டும்தான் என்னோட அந்த கிளாஷை தடுத்துருக்க முடியும், ஸோ அப்படின்னா கூட அது ரொம்பவே கஷ்டம், ஒரு நார்மல் மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்டால் அதை தடுக்கவே முடியாது. ஸோ உண்மையை சொல்லு, நீ வந்து யார், நீ எதனா ஒரு ஸ்போர்ட்ஸில் டாப்பாக இருக்கியா, நீ பேசுறதும் வந்து ஒரு அடல்ட் மென் மாதிரி தான் பேசுகிற, ஸோ நீ யாருன்ற மாதிரி கேட்க, ஸோ நம்ம நாரனும் அந்த சைடு வராங்க. ஸோ அவங்களும் மறைஞ்சிருந்து இவங்க பேசுறதை கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் சொல்கிறான் உண்மை தான், பட் என்னால் அதை இப்போ எப்படி சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ நான் ஒரு விஷயத்தை கொடுத்து தான் இந்த ஸ்கூலில் பீஸ்ஃபுல்லாக படிக்கிற லைஃபே வாங்கினன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம டென்மார்க் ஒன்றுமே புரியல, என்னது படிக்கணுமான்ற மாதிரி. ஆமாம், இதை வந்து யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, இது வந்து ஒரு இர்ரீப்ளேசபிளான ஒரு டைம் எனக்கு, ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் நான் நல்லா நிம்மதியாக படித்து இதுவாகணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, ஸோ டென்மாவும் ஓகேன்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கடைசியாக சீனில் காட்டுறாங்க. ஸோ நம்ம டென்மா வந்து இன்ஜுரி ஆன விஷயம் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லலாம் வருது. ஸோ நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சான்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் போக போக நம்ம ஹீரோவும் பேக் டு நார்மலாக மாறுறோம். ஸோ எல்லாரும் நம்ம ஹீரோவை தொலை பண்ணிட்டு இருந்த ஸ்போர்ட்ஸ் கப்லாம் அப்படியே கம்மியாகுது. ஸோ நம்ம ஹீரோவும் வழக்கம் போல் பீஸ்ஃபுல்லாக ரைஸ் பால் நம்ம அவனோட கிளப் உட்காந்து ரைஸ் பவுல் செய்யறான், பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அங்கே இந்த எபிசோடு முடியுது. ஸோ யா கைஸ், இந்த எபிசோடு உண்மையிலே சூப்பரா இருக்கும். இதே மாதிரி தான் வர எபிசோட்ல நம்ம ஹீரோ எப்படிலாம் சமாளிக்கிறான், என்னென்ன பிரச்சனையை எதிர்கொள்றான். ஸோ ஆல்ரெடி நம்ம நாரனுக்கு வேற லைட்டா டவுட் வந்துருது. ஸோ அவங்க நம்ம ஹீரோ யாருன்ற உண்மையை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அனிமி டெம்ப்ளேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.